4 நாட்களுக்கு முன் திருவள்ளூர் காய்கறி சந்தையை உலுக்கிய சம்பவத்தில் பதற வைக்கும் சிசிடிவி காட்சியும் பகீர் பின்னணியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பார்க்கலாம் விரிவாக. கணவருடன் தகாத உறவில் இருந்த பெண்ணை மனைவி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய கோரக் காட்சிதான் இது. திருவள்ளூர் காய்கறி சந்தையில் கடந்த 9ஆம் தேதி பட்ட பகலில் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் போது கையில் பெட்ரோல் கேனுடன் வந்த பெண் காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருந்த ராஜேஸ்வரி என்பவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது இதுவரை எங்கும் பார்த்திராத சம்பவம். உடல் கருகி 80% காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராஜேஸ்வரி தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பதற வைக்கும் இந்த சம்பவத்தில் இதன் பின்னணி காரணம் திருவள்ளூர் காய்கறி சந்தையை பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. கொலை செய்யப்பட்ட ராஜேஸ்வரி காய்கறி வியாபாரியே கிடையாதாம். மேலும் அவர் நடத்தி வந்த கடையும் அவருடையது இல்லையாம். திருமணமாகி குழந்தைகள் உள்ள இந்த ராஜேஸ்வரி திருவள்ளூரை அடுத்த புள்ளரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருடன் தகாத உறவில் இருந்து வந்திருக்கிறார். சுரேஷ் காய்கறி வியாபாரியான நிலையில் இருவருக்கும் இடையேயான தகாத உறவு சுரேஷின் காய்கறி கடை பிசினஸை ராஜேஸ்வரி கவனிக்கும் அளவிற்கு சென்றிருக்கிறது. சுரேஷுக்கும் திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர். சுரேஷின் தகாத உறவை அறிந்து அவரின் மனைவி பார்வதி ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்திருக்கிறார். இந்நிலையில் அரும்பாடுபட்டு தொழில் தொடங்கி குடும்பத்தை வளர்த்து ஒரு நிலைக்கு வந்தால் அதை கொத்தோடு பறிக்கும் வகையில் தன் கணவரை தன் வலையில் வீழ்த்தி காய்கறி பிசினஸை ராஜேஸ்வரி கைப்பற்றியது பார்வதியை கொந்தளிக்க செய்திருக்கிறது. இதனால் உச்சகட்ட ஆத்திரத்தில் இருந்த பார்வதி தன் கடைக்கு சென்று அங்கிருந்த ராஜேஸ்வரியை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி திருவள்ளூர் காய்கறி சந்தையை ஸ்தம்பிக்க செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் சுரேஷின் மனைவி பார்வதி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி 8 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.